ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்க வாயோட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அதனால காலையில பீதியோடு எழுந்த அவன் அந்த கனவால என்ன விளைவுகள் நேருமோ அப்படின்னு பயந்து போய் முதல் வேலையா ஒரு நாடி ஜோதிடரை வரவழைச்சான். அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதுல பொக்கவாய் கனவு பற்றி விளக்கி இருந்த ஒரு ஓலையை வாசிச்சுட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் அப்படின்னு பலன் சொன்னார். உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று, இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டான். அதன் பிறகு மன்னனின் மனம் சமாதானம் அடையல. இன்னொரு நாட்டு ஜோதிடர் வரவழைத்து அவர்கிட்ட தன் பொக்கைவாய் கனவின் அர்த்தம் என்ன அப்படின்னு வினவினான். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியை தான் வைத்திருந்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூழி வாழ்வீர்கள் அப்படின்னு பலன் சொன்னார். இதனால மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வச்சார். இருவரும் அதே ஓலையை தான் படித்தாங்க. ஆனா அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஒருவர் எல்லோரும் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னார், இன்னொருத்தர் எல்லோரையும் கடந்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல இருந்து என்ன தெரியுது? பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கையாண்டால வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.